வணக்கம். என்னோட பேர் மீரா. நான் வந்து ஐ ஃபவுண்டேஷனில் கவுன்சிலிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். கேட்ராக்ட் அப்படின்னா என்னங்கன்னா, பொதுவாக 60 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் வயசு காரணமாக வர மாற்றம். சரிங்களா? இது வந்து இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக குழந்தைங்க யாருக்கு வேணாலுமே வரலாம் கேட்ராக்ட் வந்து. பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, கேட்ராக்ட்னா வந்து ரொம்ப முத்தி போய் தான் பண்ணணும், ரொம்ப மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பண்ணணுங்கிறதா கரெக்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. பட் அது அப்படி கிடையாது. முன்னாடி காலத்தில் வந்து மொத ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சப்போ முத்தி போய் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, அதிகமாக கீறல் போட்டு தையல் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ வளர்ந்து வர காலகட்டத்தில் வந்து கீறல் போட்டு தையல் போட்டு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற நாட்களும் கம்மியாக எடுத்துக்கிறலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நமக்கே தெரியும், டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 1 மந்த் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா நம்ம யாருனாலையுமே முடியாது இல்லையா? அதனால தான் இப்போ நம்ம ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன்ற மெத்தடில் தான் சர்ஜரி காமனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேக்கோன்றது என்னென்னா, ரொம்ப அல்ட்ராசோனிக் எஃபெக்டில் கேட்ராக்டை கட் பண்ணி சர்ஜரி பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி. இது ஃபியூச்சரில் சர்ஜரி இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒன்லி டாபிக்கல் அனஸ்தீசியா, அதாவது சொட்டு மருந்து போட்டே கண்ணை மரமரக்க வச்சு நம்ம சர்ஜரி பண்ணிடுவோம். இன்னொன்று வந்து ஆப்ரேஷன்னா இங்கே தங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மதியம் வந்தால் நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம், காலையில் வந்தால் மதியம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ப்ரொசீஜர், ஹாஃப் டே ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். முத்தி போய் பண்ணோன்னா இப்போயுமே ஊசி போட்டு தையல் போட்டு தான் பண்ணணும். இப்போவும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மந்த் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் முத்தி போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக ரொம்ப ஏர்லியாகவும் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஓரளவு உங்களோட சிம்டம்ஸ் அன்றாட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பார்வை பாதிப்பு இருக்குது, ஒரு மாதிரி ஒருத்தவங்க ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கி விஷன் இருக்குது, ரொம்ப எனக்கு நைட்டில் கண்கூச்சை இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கேட்ராக்ட் வந்துருச்சு. ஸோ சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்றதான் கரெக்டு. எவ்வளோக்காலோ நீங்கள் சர்ஜரியை பொறுத்த மட்டும் ஏர்லியாக பண்ணுறீங்களோ ரெஸ்ட் எடுக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஸோ வந்து முத்தி போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டுக்கதையெல்லாம் யாருமே நம்பாதீங்க. தேங்க்யூ.